உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அபி. தெரியும் அனு, எனக்கும் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்குறப்போ நீ எல்லாமே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனா அதுக்காக உன்னை கடத்திட்டு போய் வச்சுக்க முடியுமா சொல்லு? குட்டி பாஸ் பாவம்ல. அம்மா அப்பா இப்ப ஓகேவா? அப்பப்போ குட்டி குட்டி புலம்பல்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் கிளம்புறப்போ கொழுக்கட்டைய கொடுத்து விடுறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு உனக்காக செய்யறது சின்ன விஷயமா இருந்தாலும் அவ்வளவு பூரிப்பு அவங்க முகத்துல தெரிஞ்சது. அம்மா அப்பா அத்தை உன்ன மாதிரிலாம் யாரும் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. குட்டி பாஸ் மாதிரி கூட தான் உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி சொல்றது உனக்கே நியாயமா இருக்கா? எல்லாம் தெரிஞ்சதுனால தான் சொல்றேன் அனு. லவ் பண்றதுல இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தது ஒரு பக்கம் ஆச்சரியம்னா, அந்த காதலுக்காக தான் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சது அதை விட பெரிய அதிசயம் அனு. அவ்வளோ அன்பா வச்சிருக்கிற ஒருத்தர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிஜமாவே எனக்கு சந்தோஷம்தான். நீ ஒரு பக்கம் மட்டுமே யோசிச்சு பேசுற அபி. அவரோட இன்னொரு பக்கம் என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நினைச்சது நடக்கணும், அவ்வளவுதான் அவருக்கு வேணும். அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. அதுதான் நான் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டது. நல்ல விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கிறது தப்பில்லைன்னு தான் தோணுது. எது எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆனா உன் முகத்துல ஒரு சோகம் தெரியுது. அது உன்னை விட்டு போனாதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி அனு. எல்லாரும் மாதிரியும் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போற உரிமையை கூட இழந்துட்டு நிக்கிறேன் அபி. எல்லாம் அந்த ஹிட்லரால வந்ததானே? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமியார் பாசம் மாமியார் பாசமா இல்ல குட்டி பாஸ் அம்மாங்கிற பாசமா? எனக்கு அம்மா அத்தை அப்பா எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு அபி.